சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் மாறிட சம்மதமே இறைவா, வாழ்ந்திட சம்மதமே, சம்மதமே இறைவா, தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய், கருவாக என்னை நினைத்து ஓய கண்மணியாய் என்னை வளர்த்து கரமதிலே ஒரு பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய், சம்மதமே இறைவா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நமக்கு எல்லா சூழ்நிலைகள்லையும் பலன் கொடுத்து நம்மளை பாதுகாத்து நம்மளை சோர்வில் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கண்ணும் கருத்துமா நம்ம மேலே இருக்கிற ஏசப்பா எப்பயும் நம்ம கூட இருக்கும்போது, அவருடைய ப்ரெசன்ஸ் எப்பயும் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எப்பயுமே ஹாப்பியாக தான் குட்டீஸ் இருப்போம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம எதுக்காகவும் சோர்ந்து போக மாட்டோம். இன்னைக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடலோடு நம்ம தொடங்கியிருக்கிறோம், அப்படி தானே குட்டீஸ்? என்ன அப்படின்னா, ஏசப்பா எனக்கு எல்லாமே ஓகே ஏசப்பா, எல்லாமே சம்மதம் ஏசப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை கேட்குறேன் ஏசப்பான்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அவர்கிட்ட நம்ம அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்கோம், அப்படி தானே குட்டீஸ்? நம்மக்கிட்ட இருந்து ஏசப்பா கேட்குற ஒரே விஷயம் இது ஒன்று தான். அந்த ஒன்று இல்லாமல் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய சோர்வுகளையும் நிறைய கவலைகளையும் நிறைய கண்ணீரையும் நம்ம சந்திச்சிட்ருக்குறோம், அப்படி தானே குட்டீஸ்? அது இல்லையே, நான் ஏசப்பா சொல்கிறது தான் கேட்பேன், நான் ஏசப்பா பிள்ளை தான்ப்பா அப்படின்னு நம்ம எவ்வளோதான் வெளிப்புறமாக நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் நம்ம அவருக்கு பொதுவாக நம்ம நடத்தினாலும் கூட நம்மளோட இருதயத்துக்கு தெரியும் எது உண்மை. நம்ம உண்மையிலேயே அவருடைய பிள்ளையாக தான் இருக்கிறோமா, உண்மையிலேயே நம்மளுடைய செயல்கள் அவருக்கு பிடிச்சமானதாக தான் இருக்குதா, அவருக்கு நம்ம எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிட்டு போகிறோமா அப்படிங்கிறத நம்மளோட இருதயத்தை கேட்டு பார்த்தா கண்டிப்பாக தெரியும், அப்படி தானே குட்டீஸ்? ஸோ இந்த நாளில் நம்ம ரொம்ப நெருங்கிட்டு இருக்கிறோம் ஏசப்பாவுடைய பிறப்பை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. இந்த வாரத்தில் குறிப்பாக நம்ம அமைதியை சமாதானத்தை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் மற்றவங்களிடத்துல எப்படி சமாதானமாக இருக்கிறது, நம்ம இருதயத்துக்குள்ளே எப்படி சமாதானமாக இருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த இறை வார்த்தையை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கும் போது உண்மையிலேயே நமக்கு எப்போ இந்த சமாதானம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிடும், அப்படி தானே குட்டீஸ்? இந்த சமாதானங்கிறது நமக்கு கிடைக்க போகிற ஒன்று. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு தெரிஞ்சால் தானே நமக்கு அது எப்படி கிடைக்கும், அந்த அமைதி நமக்குள்ள இருக்கும் நமக்கு தெரியும். அதுதான் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 57:2 எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. சங்கீதம் 57:2 படியா, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். கண்டிப்பாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இந்த வசனத்துக்குள்ளேயே இருக்குது குட்டீஸ். நமக்கு ஒரு சோர்வு, நமக்கு ஒரு போராட்டம், நமக்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்னா நம்ம அடுத்த நிமிஷம் ஏசப்பாட்ட நிற்கிறோமா, இல்லை நம்ம யார்கிட்ட போய் நிற்கிறோம்? உண்மையிலேயே நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம நின்னோம் அப்படின்னா இந்த நேரத்தில் கூட நம்ம இப்படி ஏதோ ஒரு தயக்கமான மனநிலையில இதை கேட்டுட்டு இருக்கிற மாட்டோம், அப்படி தானே? எல்லாத்தையும் அவருடைய கருத்தில் விட்டுருவோமே, அதான் அந்த வசனம் கூட. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். எல்லா சூழ்நிலைகளும் நம்ம அவரை கூப்பிட்டோம் அப்படின்னா நம்ம நினைப்பதற்கு முன்னாடியே அவருடைய ப்ரெசன்ஸ் நம்ம கூட இருக்கிறத நம்மளால் உணர முடியும் குட்டீஸ். அதனால் கிடைக்கிற ஆசீர்வாதம் கண்டிப்பாக நிறைவானதாக இருக்கும். அப்படி கிடைக்கிற ஆசீர்வாதத்தினால நமக்கு கிடைக்கிற மன நிறைவு, மனதுக்குள்ளே இருக்கிற அமைதி, மனதுக்குள்ளே இருக்கிற சமாதானம் இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த ஒரு பணத்தாலேயோ பொருளாலேயோ அந்த அமைதியை கொடுத்துட முடியாது. ஸோ நம்ம பண்ண வேண்டியதை நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு நடக்கணுங்கிறத ஏசப்பா என்ன தீர்மானித்து வச்சுருக்கிறாரோ அது தரமாக நமக்கு நல்லபடியாக நடக்கும் குட்டீஸ். ஸோ அவருடைய பிறப்பினால் நம்ம கவுண்ட் பண்ணிகிட்ருக்குறோம் எல்லாரும். நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தோன்னா இன்னும் இத்தனை டேஸ் இருக்குது, இன்னும் இத்தனை டேஸ் நம்ம போட்டுட்ருக்கோம், அப்படி தானே?
அவருடைய அவருடைய பிறந்த நாளை நம்ம நெருங்குறதுக்கு முன்னாடி நம்மளிடத்துல அவர் எதிர்பார்க்குற எல்லா காரியங்களையும் நம்ம சரிப்படுத்திட்டு அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம அவருக்கு அவருடைய பிறந்த நாளுக்கு நம்ம கிஃப்டாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நம்ம என்னெல்லாம் சோர்வு நினைச்சோமோ எல்லாத்தையும் பன்மடங்கான ஆசீர்வாதங்களாக மாற்றி அவருடைய பிறப்பின் நாளில் நம்ம நினைப்பதற்கும் மேலான சந்தோஷத்தை ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு அவர் வழிகாட்டுவார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா.